ஆனால் கல்யாணம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். நீங்கள் தானே கல்யாணம் முடிச்சுட்டு வந்தீங்க. நீ அங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க. எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கெலாம் போக முடியாது. இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. உன்னை கல்யாணம் முடிச்சு கொண்டாந்தது தப்பு, அது உங்கள் தப்பு, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேலாம் போக முடியாது, அவ்வளோதான், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல கம்சமாக உட்காந்துருக்கிறது இருக்கே, அதுதான் ரொம்ப சூப்பர் மதி அப்படிங்கிறது. நீ என்ன என்னை அனுப்புறது, நீ என்ன என்னை கூப்பிட்றது, நீயா கூப்பிடு, நீ தானே என்னை அனுப்புறேன்னு சொன்ன, இந்த நீயா கூப்பிடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக வந்து அது வாட்டில் வந்துட்டு இந்த எகிப்து இதில் வந்துட்டு பிரமிடு பக்கத்தில் அந்த சிலையில் உட்கார வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நீட்டாக உட்காந்துருச்சு. அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு உட்காந்துருக்கிறதுக்கும் அந்த முகத்தில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் இருக்கே, அது சூப்பர் எக்ஸ்ப்ரெஷன். அது இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லாமல் போனால் தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படியே உட்காந்துருக்கும்போது வெளியே அனுப்பிவிட்றான் சுரேஷ் சொன்னோன்னு வந்துட்டு நான் போக மாட்டேங்குது, நான் போக சொல்கிறேன். உடனே விறுவிறுன்னு கிளம்பி அது வெளியே உட்காந்துக்குது. இப்போ வந்து உட்காரங்க பார்க்குறாங்களா, டேய் அவள் வெளியே போகிறோட இங்கே தான் உட்காந்துருக்காங்க, அவள் பாட்டில் உட்காந்துருக்கட்டுமா, நீங்கள் வேலை கதவை சாத்திட்டு இருங்க, நீங்கள் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட்டுருக்கு அப்படிங்கிறா. டேய் என்னடா பண்ணுறதுனா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் போயிட்டாலும் அங்கே உட்காந்துருப்பா போகிறீங்க, என்கிட்ட போகிறதுனா போட்டு இருந்தால் இருக்கட்டும், நம்ம நீங்கள் கவலைப்படுறீங்க, கதவை பூட்டிருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வாரான் பைக் எடுத்துகிட்டு வரான், பைக் எடுக்க போகிறான். இங்கே பார்க்குறான், அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, அது முகத்தை பார்க்கல, நிச்சலமாக வச்சுருக்குது. அவன் பாட்டில் வந்துட்டு ஏய் கிளம்பி போ, உங்கள் வீட்டுக்கு போ, இல்லை எங்கேயாவது போ, இல்லை எங்கேயாவது போய் அந்த இப்போ எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடு, இங்கே உட்காந்துருக்காத சொல்லிட்டேன் நான் அப்படிங்கிறான். ஒன்றும் பேசவே இல்லை. இந்த மௌனம் தான் இருக்கிறதுலே பெரிய தண்டனைப்பாங்கல்ல, அந்த தண்டனை இந்த பிள்ளை கொடுக்குது. அப்படியே கம்முன்னு இருக்குது. அவன் சொல்கிறான், அவனுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை, அட்லீஸ்ட் திட்டலை, திரும்ப வந்துட்டு பதில் சொல்லலை அப்படின்னாவே ஒரு எரிச்சல் வந்து நம்மளை எவ்வளவு கேவலமாக மதிச்சிருக்கா அப்படின்றது தெரியுமா. இந்த அரசியல்வாதி இருப்பாங்களே ஒரு சிலலாம் புதுசாக வந்துட்டு பேசுவாங்க, இந்த எய்த்து இருக்கிற பெரிய ஆளுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. இவன் கண்டுக்க மாட்டாங்கிறதுலே கடுப்பாகி காண்டாவாங்க, காலைல எந்திரிச்சோன்னு ஒரு அறிக்கை விடுவாங்க, ஆனால் அவங்க பேசவே மாட்டாங்க. இவன் இன்னும் கொண்டு காண்டாகும், ஏன்னா இவனை பற்றி அவங்க பேசினா தான் இவன் பெருசாகணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்துட்டு அவ்வளவு காண்டு வந்துட்டு இந்த பிள்ளை பேச மாட்டேங்குதுன்னு. ஏற்கனவே அது திமிருங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு பாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என் கிளம்பி போயிரு, இங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து ஜல்லுன்னு அவன் பாட்டில் போயிட்டான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, பேச முடியாதுட்ட அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலர் போய் அப்படியே நொந்து நூலாகி அப்படியே கட்டில் உட்காந்துருக்குது. இவன் வாரான் பாக்கியராஜ் கையால் தரமாக வந்துக்கிட்டு அவனும் சொல்லி பார்க்குறான் அவங்க அம்மாட்ட, ஏம்மா போய் அவளுக்கு உள்ளார கூப்பிட்றலாமா அப்படின்னு. அதெல்லாம் வேணாம்டா, சுரேஷ்கார் பதில் சொல்கிறது அப்படிங்க, சுரேஷ் சொல்கிறது கேட்குற மாதிரி. இங்கே உள்ளார வந்து அப்படி உட்காந்துனா என்ன மலர் இப்படி உட்காந்துட்ட நீயே அப்படின்ட்டு, என்ன பேசாமல் இருக்க விடுங்க நீங்கள் அப்படின்னு. உடனே என்ன மலர் என்ன அவள் சொன்னது என்னச்சியா, அவள் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டா அவ்வளோதாங்க அப்படின்னு. என்னங்க ஃப்ளோவில் சொல்லிட்டா, ஆனால் சொல்லிட்டாளே எப்படி அப்படிங்குது. என்ன சொல்லிட்டா அப்படின்னா, சொன்னது சரிதானே அப்படின்னு நமக்கு தோணுது. பாக்கியராஜும் மலரும் வந்துக்கிட்டு கொஞ்ச நாச்சும் அப்பறம் எடுத்தால் தான் சரியாக இருக்கும். குத்த குனிஞ்சிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம் இல்லை. உடனே வந்துட்டு அவர் சொல்கிறார், இல்லை மலர் அவங்க பார்த்துறேன், இல்லைங்க அவர் சொல்லிட்டாங்க என்னைய, நான் சரி ஆமாம் கல்யாணம் முடிச்சு வந்தேன், நம்ம அத்தை நம்ம மாமா நம்ம குடும்பம் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி பேசுகிறா கூட நான் அனுசரித்து போகணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்துக்கிட்டு என்ன வேலைனாலும் யாருக்கு வேணாலும் செய்வேன் தான், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்காக நான் வந்து வெளி இடத்துல யாராவது என்னமா பேசினாலும் பேசிடுவேன், கைத்து பேசிடுவேங்க, நம்ம குடும்பங்கிறதுனால தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒன்று தன்னால் வச்சுக்கணும், மலரோட இது கொடுத்த எதிர்பார்ப்பு தான் ரெண்டாவது மருமகளையும் எதிர்பார்க்க சொல்லுது அவங்கள்ட்ட. மலர் கொஞ்ச நாச்சு வந்துக்கிட்டு கொஞ்சம் சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தை நிஜமே உண்டு. சுயமரியாதை கொஞ்ச நாச்சு இருந்துருந்துச்சுனாக்கா, கொஞ்சம் பேசியிருந்தாக்கா அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் இப்போ கடைசியில்னாக்கா அடுத்தடுத்து வரவங்க போல இதே தான் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுமை. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைங்க மன வருத்தமாக இருக்குது, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் போங்க, நான் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறது. இந்த பக்கம் அந்த பொண்ணு உட்காந்தே இருக்குது. மெதுவாக பார்த்தீங்கன்னாக்க தெருவில் போகிறவங்களாம் பார்க்குறாங்க, என்னம்மா புது மருமகளை வெளியே உட்காந்துருக்குற அப்படின்னா, நம்பால் வழக்கம் போல தான், உனக்கு என்ன நான் பதில் சொல்கிறது, உனக்கு யாருன்னே தெரியாது, நான் என்னத்தை பதில் சொல்கிறது அப்படின்னு கம்முன்னு உட்காந்துருக்குது. உடனே இவங்க பேசுகிறாங்க, இன்னமும் பிரச்சனையாக இருக்குமோ, நான் சாயந்தரமே பார்த்தேன் அங்கே சண்டை நடந்துச்சு, சுரேஷ் பாய் கத்திக்கிட்டு இருந்தான், இவங்க இருந்தாங்க, அந்த அம்மா வாய் தான் இருக்கே நீளம், அப்படியே வந்துட்டு இங்கேருந்து வண்டலூர் வரைக்கும் போய் வாய், அதனால் அந்த அம்மா என்ன மாதிரி பண்ணியிருக்கா, அதான் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே உள்ளார வந்துட்டு அவன் வந்து சொல்கிறான், அப்பா வெளியே எல்லோரும் கூட்டமாக இருக்கான் பார்க்கப்பா, அசிங்கமாக போயிரும்ப்பா அப்படின்டே. நமக்கடா அசிங்கம், பேசாமல் இருறாடி. இல்லைப்பா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா மலரை உள்ளார, மதிய உள்ளார அப்படின்னா, இவ்வாறு என் உள்ளார வந்தால் நீங்கள் ஒருத்தர் இருக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே போயிருங்க அப்படின்னாக்கா, ஆஹா நானாக பாக்கியராஜா இருந்தேன்னா இதாண்டா சான்ஸு, கிடச்சதுடா சான்ஸு, மலர் பேக்க தூக்கு, அப்படி உங்கள் அம்மா வீட்டில் போய் 4 நாள் இருந்துட்டு அப்படியே ஒரு வீட்டை பார்த்து குடி போயிடலாம், இந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நான் பாட்டில் கிளம்பியே போயிருப்பேன். ஏன்னா பெத்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் கூட இவ்வளவு கேவலமாக இருக்கிறத வந்துட்டு நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. இல்லை அந்த அம்மாவை ஏற்றுக்க முடியல அப்படின்னாக்கா வேணால் என்ன பண்ணணும், பாக்கியராஜ் சொல்லி திருத்தணும். என்ன பெரிய தப்பாக போயிடும், ஏம்மா இப்படி பண்ணக்கூடாதும்மா, இது தப்புமா, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி தான் பண்ணுவியா நீ,
கூட சேர்ந்து பண்ண சொல்லு, உன்னை உன் மருமகள்கிட்ட மரியாதை இருக்கும் சொல்லு, பயந்துகிட்டே இருக்க முடியுமாம்மா அப்படின்னு கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்காதனால தான் பிரச்சனை. உடனே நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறாரு. உடனே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருக்கான். யாருமே கூப்பிட போகலை. இன்னும் போயிட்டே இருக்குது. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு அவங்க இந்த வெளியே ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு 4-5 பேர் பூரணம் கீரணம்னு எல்லோரும் வராங்க. வந்து ஏக்கா ஏக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே ஐயோ வந்துட்டாலே இவன் வெளியே உட்காந்துருக்க பார்த்தானே வருவாளுங்க அப்படின்னாக்கா வாங்கன்னு கூப்பிட்றாங்க. உள்ளார வராங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து கதவை திறந்துட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் நினைக்கிறேன் புழக்கடை பக்கத்து வராங்களா, எதுக்கு இப்போ எப்படி புழக்கடையிலேருந்து வர முடியும் இவங்கெல்லாம் அப்படின்னு தெரியல. ஏன்னா கதவை சாத்திட்டு தாப்பாக போட்டிருக்கோங்கிறாங்க. எனிவே வந்துட்டாங்க. உள்ளார வந்து பேசுகிறாங்க. பேசி என்ன காரணம்ச்சு அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை அவள் காற்று வாங்க போயிருக்கா அப்படின்னு. காற்று வாங்கவா? 3 மணி நேரமாக காற்று வாங்க தனியாக உட்காந்துருக்குறாவ கதவை சாத்திக்கிட்டு அப்படின்னு. இல்லை அவள் வந்து படிக்கணும், இங்கே வந்து சத்தமாக இருக்குது, டிவியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போய் உட்காந்துருக்கா. யோசிக்கணுமா அவளுக்கு அப்படின்னு. யோசிக்கணுமா? இப்போ தான் டிவி இல்லையம்மா, டிவி தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்கே பாரு, நீ இப்போ எதுக்கு வந்தீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லைக்கா இது என்னன்னு கேட்கலான்னு. என்னது கேட்க வந்தீங்க? அடுத்த வீட்டை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கணுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறமா நீங்கள் அப்படின்னு இந்த அம்மா வழக்கம் போல் வாயை நீட்டுது. உடனே மலர் சொல்கிறாங்க. மலர் கூப்பிட்டு போய் இங்கே பாருங்கக்கா, தயவு செஞ்சு வந்துட்டு போங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான், ஒன்றும் பெருசாமலாம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தயவு செஞ்சு போங்களேன், இதை வந்து பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு அவங்கள கெஞ்சி கூத்தாரி அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிட்டு திரும்பி வந்து இவங்க திறந்து பார்த்தா ஊரே நிற்கிது. உள்ளார போய் எங்கே ஊரே நிற்கிதுங்க அப்படின்னாக்கா, நிற்கட்டும் அது பாட்டு நிற்கட்டும், இப்போ மானத்தை வாங்குறதுக்குனே அங்கேருந்து வந்திருக்கிறா அப்படின்னு ஒன்று. எப்பா வேணாம்ப்பா போய் கூட்டு வந்துடுறாப்பா, அதெல்லாம் கூட்டக்கூடாதுரா, அதெல்லாம் கூட்டக்கூடாது, உள்ளார வர வேணாம், அவள் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டா, சுரேஷ் சொன்னால் மன்னிப்பு கேட்கல, நாங்கள் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா பெரிய அளவை, அதெல்லாம் வர வேணாம்டா அப்படிங்கிறார். உடனே இல்லைப்பா நான் போய் கூட்டு வரேன்ப்பா அப்படின்னாக்கா, இல்லை அப்படின்னா கடைசியில் இந்த அம்மா வந்துக்கிட்டு பார்த்தா என்ன கூட்டம் பெருசாகிடுச்சேன்னு இந்த அம்மா வெளியே வந்து நான் வேணால் போய் கூட்டு வரேன் அப்படின்னு. உடனே நீ கூட்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவரை போய் இருக்க சொல் அப்படிங்கிறாரு. பெரிய மனுஷ் பண்ணிட்டார் அம்மா. ஏன்டா அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு ஆகுமா அப்படிங்கிறதான் விஷயம். உடனே இந்த அம்மா வெளியே போகுது. இங்கே பாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே பாரு எல்லாம் பார்க்குறாங்க. உள்ளாரவா வந்து எனக்கிட்டையும், அது பெரிய இவர் மாமாட்டோட எனக்கிட்டையும் உங்கள் மாமாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு போகுங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? செய்யாதவங்களாம் மன்னிப்பு கேட்க முடியாதுங்க அப்படின்னு. ஏன்னா செய்யாதவங்களாம் மன்னிப்பு கேட்க முடியாதா? உன்னை எப்படித்தான் படுத்து வளர்த்தாங்களோ தெரில. இல்லை உங்கள் வீடு மாதிரி இல்லை, எங்கள் வீட்டிலலாம் வந்துக்கிட்டு நாங்கள் ஒரு மான மரியாதை வாழ்கிறவங்க அப்படின்னு. இப்போ எதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? உங்களை பேச்சுனா பேசுங்க அப்படின்னு. இல்லை இன்னும் கூட்டு வந்தது இப்படி தாண்டி உன்னை கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்ததுலேருந்து எங்கள் இம்சை தாங்க முடியல. உங்களே எனக்கு கல்யாணம் முடிச்சு கூட்டு வர சொன்னது? நான் ஒன்றும் அந்த வீட்டுக்கெலாம் வரல, நீங்கள் தான் தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க நீங்கள். அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு. உள்ளார போய் ஏங்க அவள் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறாங்க அப்படின்னு. அவள் கேட்க மாட்டா. என் முதல்ல மாமியார் மருமகனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். 3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். கடைசியாக அவர் வந்து தான் கதையை முடிப்பாங்கன்னு. அவரை வர சொல்கிறேன் அப்படின்ட்டு போகாங்க. மலர் சொல்லுது, தனியாக இருக்கிறதுனால நினைப்பாங்களா இருக்கும், நானும் போய் கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னா. ஏய் நீயும் போய் உட்காந்துக்கிறியா நீன்னு? ஆமாம் கத்த கொஞ்ச நாள் அவ்வளோ உட்காந்துட்டு வரேன், நான் போய் உட்காந்தேன்னு வச்சுக்கோமே, அட்லீஸ்ட்டு இப்போ மற்றவங்க யாரும் பார்த்து பதில் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்றாங்க. இந்த பொண்ணு வேகமாக போகுது. அந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காரல, கதவுக்கு என்ட்ரன்ஸ்க்கு இந்த பக்கம் ரைட்டில் இவ்வளோ லெஃப்ட்டில் அவங்க உட்காந்துருக்காங்க. என்ன நடக்க போகுது பார்ப்போம்.